Yes friends எல்லாருக்கும் ஸோ நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்துருந்தோம் இல்லையா எப்படி வந்து கார்ட்டூன் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி அந்த வீடியோஸ் எல்லாமே காப்பிரைட் வராமல் மாற்றுறது, அது வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அவனுக்குள்ள ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி இந்த கார்ட்டூன் வீடியோஸ் எல்லாமே காப்பிரைட் வராமல் மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக உங்களுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து வேணும். ஸோ அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் தான் நம்ம வந்து காப்பிரைட் வந்து இல்லாமல் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து கைன் மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் நானுமே வந்து இதில் கைன் மாஸ்டர் ஆப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்மளுடைய ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த நம்ம வந்து அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சின்சான் வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம்ன்ற ஒரு ஃபோல்டரில் வந்து எனக்கு சேவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ரேஷியோ வரல. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணோன்னா மேலே வந்து சிசர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது பக்கத்தில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா பேன் அண்டு ஜூம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீடியோ இடத்துல நம்ம வந்து டபுள் டேப் பண்ணலாம். ஸோ டபுள் டேப் பண்ணோடனே அது வந்து ஜூம் இன் ஆகிடுச்சு, கரெக்டான பொசிஷனுக்கு வந்து அது ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ஃபிட் ஆனோடனே ரைட் சைடில் ஸ்டார்ட் பொசிஷன் என் பொசிஷன்றதுக்கு நடுவில் ஈக்குவல் டூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம டிக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் ஜூம் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வந்து நிறைய செக் பண்ண வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன வேலை பண்ண போகிறோன்னா, இதோட கலர் கரெக்ஷன் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ கலர் கரெக்ஷனில் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பிரைட்னஸ்ங்கிறத வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு -5 பண்ணிங்கனாலே போதும், இல்லைனா ஒரு -10 ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் +10 அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சேச்சுரேஷனுக்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. மற்ற இதுக்கெலாம் வந்து பண்ணணுன்றது அவசியம் இல்லை, நீங்கள் வந்து பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கலர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே EQன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பேஸ் பூஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக்குன்றது பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு விக்னெட் இது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோவா நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. அண்ட் இப்போ நம்ம ஸ்பீடில் நம்ம வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீடில் வந்து இப்போ 1ல் இருக்கா, அதை நம்ம வந்து 1.1க்கு மாற்ற போகிறோம். ஸோ ரொம்ப வந்து மாற்றிடாதீங்க, ரொம்ப ஸ்பீடாக போய் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து 1.1 அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆடியோவுக்கு காப்பிரைட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து EQன்றதை மாற்றணும். அண்ட் நம்மளுக்கு வந்து வீடியோவுக்கு காப்பிரைட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஸ்பீடுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக. இன்னமும் எனக்கு வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் அண்டு மிரரிங் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனில் போய்ட்டு, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து மிரர் ஆகிடும். ஸோ மிரர் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா காப்பிரைட் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து மிரர் பண்ணிக்கோங்க. ஸோ மிரர் பண்ணதுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து இல்லை, எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 4 செகண்டுக்கு ஒரு வாட்டி கட் பண்ணணும். பட் இது வந்து அவ்வளோவா பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, எனக்கு வந்து ரொம்பவே வந்து செக்யூராக இருக்கணும், எனக்கு வந்து காப்பிரைட் வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். மற்றபடி வந்து இது பண்ணாலே வந்து காப்பிரைட் வராது. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெத்தட் இருக்கிறதுனால தானே. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு அதுவுமே எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 4 செகண்டுக்கு ஒரு வாட்டி கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு சில ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து இது பிடிக்காமல் போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. என்னடா இது ஜூம் ஆகுது ஜூம் அவுட் ஆகுது, ஒழுங்காகவே ஒரு வீடியோவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களோட வீடியோஸை பார்க்காம போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணாமல் இருந்தாலுமே வந்து காப்பிரைட்லாம் வராது. ஓகே, இப்போ நான் வந்து நடுவில் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நான் வந்து உங்களுக்கு இது வந்து இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து நடுவில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக ஜூம் இன் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஜூம் இன் பண்ணுறேன். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கேவலமாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். பட் என்னோடய சஜஷன் இது வந்து பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக நான் வந்து காட்டினேன். பட் மற்றபடி அது வந்து பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு போக போகிறோம். ஸோ ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் வந்து லேயர்ஸ் ஓவர்லேஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ஓவர்லேயோட சிம்பிள். ஸோ அதில் போயிட்டு ஃப்ரேம்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து வரும். சப்போஸ் வந்து
நான் வந்து மொத்தமாக ஒரு 2 டெம்ப்ளேட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டுமே வந்து உங்களுடைய வெர்ஷனில் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கைன் மாஸ்டரோட வெர்ஷனை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கிரிட் ஃப்ரேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அண்ட் அடுத்ததாக இன்னொரு டெம்ப்ளேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஃப்ரேம்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிரிட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு டிக்குங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து ஃபுல்லாகவுமே நம்ம வீடியோ ஃபுல்லாகவுமே நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவுமே வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து இப்படியே தான் வைக்க சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒப்பாசிட்டியை ஒரு 20க்கு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து இதை டிக் கொடுத்துட்டு நம்ம வந்து திரும்பியும் ஸ்டிக்கருக்கு போயிட்டு அந்த சினிமேட்டிக் ஃப்ரேம்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 2,14 இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணிட்டு லைட்டாக வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு வந்து பார் தேவையில்ல. ஸோ இதையுமே நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ ஃபுல்லாகவே அதுவுமே வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்து வராமல் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான காப்பிரைட் ப்ராப்ளம்ஸுமே வராது. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். மற்றபடி நார்மலாக தம்ப்நெயில், டைட்டில், டேக்ஸு ஸோ இதெல்லாமே வச்சுட்டிங்கனாலே போதும். ஸோ முக்கியமான விஷயம் கலர் கரெக்ஷனை மறந்துடாதீங்க. அண்ட் இது சினிமேட்டிக் பார்ஸ் வந்து மறந்துடாதீங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயம். அண்ட் ஆடியோவில் EQங்கிறதையும் மறந்துடாதீங்க. அண்ட் முடிஞ்சால் வந்து ஆடியோவில் அந்த ஆடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் வந்து 100ல் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து 100 அண்ட் 20, 30 ஸோ இந்த மாதிரி அந்த 100ல் இல்லாமல் கீழே இல்லைன்னா மேலே, ஆனால் கீழே கொண்டு போகாதீங்க. கீழே கொண்டு போனீங்கன்னா ஆடியோ வந்து ரொம்ப லோ ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 100க்கு மேலே கொண்டு போங்க. ஸோ 100க்கு மேலே கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆடியோவுமே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து யூடியூப்மே அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடாது இது வந்து காப்பி பண்ணியிருக்காங்கன்றத. ஸோ இப்போ இந்த எண்டிங் இருந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், see you, bye.